பிக் பாஸ் வீட்ல ரீல்ஸ மட்டுமே பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்த திவாகர் 40 நாள் கழிச்சு வெளியில போறாரு. ஒரு வழியா பெரும்பாலான ரசிகர்கள் எதிர்பார்த்த எலிமினேஷன் நடந்துருச்சு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள டார்ச்சர் செஞ்ச போட்டியாளர்ல முக்கியமானவர் திவாகர். தர்பூசணி நட்சத்திரம்னு அவர சொல்றாங்க. 6 வார கடைசியில 40 நாட்கள் முடிவுல எலிமினேட் ஆயிட்டாரு. மொத்தம் 40 நாட்கள் இருந்திருக்கக்கூடிய அவருக்கு பிக் பாஸ் தரப்புல இருந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஒரு நாளைக்கு ரூ. 10,000ன்னு சொல்றாங்க. பட் எலிமினேட் பண்ணது ரெட் கார்ட் குடுத்து எலிமினேட் பண்ணாங்கன்ற மாதிரியான தகவல்கள் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா ரசிகர்கள் தொடர்ந்து வாழ்வியல் படிப்பினைகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் நெறைய வந்திருக்கு. மற்றவர்கள் பேசுறது, பேச கத்துக்கிறது எல்லாமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுவும் சனிக்கிழமை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, தர்பூசணிய பொரிச்சே விட்டுட்டாங்க. சும்மா சும்மா ஆல்ரெடி அவர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கேமராலாம் கழுத்த திருப்பிட்டு போனது ஒரு காலம். அது மட்டும் இல்லாம வினோத் அவர்கள பத்தி கேரக்டர் சரியில்ல, சீப்பான ஆட்டிட்யூட் அப்படிலாம் சொல்ல வரும்போது, படிச்சவருன்னு சொல்றவங்க, படிச்சவங்க இப்படிதான் பேசுவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் தராதாரம், தகுதி, அதுக்கப்புறமா உருவக்கேலி அது இதுன்றீங்க. நீங்க முதல்ல சரியா பேசுறீங்களா? நீங்க முதல்ல சரியா இருந்திருக்கீங்களா? உங்களுடைய தரப்புல எல்லாமே சரியா இருந்துச்சா? அப்படின்ற மாதிரி ஆம்பள மீரா மிதுன் மாதிரியே இவர் உள்ள பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அந்த அக்கா என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா, இவருடைய நிலைமையும் இருக்க போகுது. நடிப்ப பத்தி நெறையவே பேசியிருந்தாருங்க. அதுக்காகவே ரெட் கார்ட் குடுக்கணும். பொண்ணுங்க கிட்ட அவர் சில்மிஷம் பண்ணதா இருக்கட்டும், பார்வதி கிட்ட பேசினதா இருக்கட்டும், திவ்யா கிட்ட பேசினதா இருக்கட்டும், அரோரா, வியானா, இன்னும் யாரு சுபிக்ஷான்னு எல்லார்கிட்டயுமே ஓவரா வழிஞ்சு தவறான விஷயங்கள் நெறைய பண்ணியிருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, யாரையுமே இவர் எல்லாரையுமே பொண்ணுங்களா தான் பார்த்துட்டு இருக்காரு. யாரையுமே அக்கா, அண்ணன் ஸ்தானத்துல பார்க்கல. இவர் மத்தவங்கள குறை சொல்லும் பொழுது, கேரக்டர தப்பா கனிய பத்தி பேசினதா இருக்கட்டும், சுத்தி இருக்கவங்கள பத்தி பேசினதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாவே இல்ல. நாகரிகமாவும் இல்லவே இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில போயிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ்க்கு போயிட்டாரு. அப்படியே விஜய் பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு போயிட்டாரு. இவர் நடிக்க போயிட்டாரு. அவர் ரேஸுக்கு போயிட்டாருன்னு, வாய்க்கு வந்தபடி நடிகர்கள் பேர சொல்லிட்டு, இனிமே தமிழ் சினிமாவ நான் தான் காப்பாத்த போறேன்ற தைரியமா பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேச பேச நமக்கு வரக்கூடிய கடுப்பு அப்படின்றது வேற லெவல். அவர வெளியில தொரத்தி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாதி பேரு 10,000 சம்பளம்ங்கிறாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா, 12,000 சம்பளம் அப்படின்றாங்க. 40 நாள்ல மொத்தம் 5,00,000 சம்பளமா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மனுஷன் இன்னும் என்ன பண்ண போறாரு? வெளியில என்னென்ன ரீல்ஸ் போட்டு கொடுமைப்படுத்த போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.